வெல்கம் டு பிளாக் ரெட் மீடியா ப்ரோ சேனல். ஸோ போன எபிசோடு வந்து பென்னோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டோரி கேட்டோம். ஸோ ஒரு சின்ன பையன் தாராவில இருக்க ஒரு சின்ன பையன் எப்படி பாலிவுட் வரைக்கும் போனாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த தடவை பென்னோட செகண்ட் ஆஃப் ஸ்டோரி அதான் கேட்க போறோம். ஸோ வித் டீயோட என்னடா இது காலையில டீயோட நிக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ நாங்க வந்து டீ வந்து எப்பவுமே ஸ்கிப் பண்ண மாட்டோம். பிரதர்ஹுட் மாதிரி. ஸ்பெஷலி சென்னை டீ. சென்னை டீ. ஸோ பென்னுக்கு வந்து மும்பைல இருந்து வந்திருக்காருல, அதனால சென்னை டீ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்க நம்ம முடிச்சோம்னா ராணி முகர்ஜி கிட்ட முடிச்சோம். ஸோ அங்க இருந்து பாலிவுட்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஸோ சஞ்சய் தத் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோல்ல தட்டி ஏதோ சொன்னார்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஸோ இட் வாஸ் மை பேக்கப் டே, லாஸ்ட் டே என்னோட ஷூட்டுக்கு. ஸோ அவர் வந்தாரு, எங்க மேல கை போட்டு சொன்னாங்க, நல்லா ஆக்டிங் பண்ண, அவங்க பேஸ் வாய்ஸ் தெரியும்ல எப்படி, ஃபுல் டேஞ்சரஸ் ஹிந்தில சொன்னாங்க வேற, बहुत अच्छा एक्टिंग किया. And I was like just looking at him. நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். ஓ இது சஞ்சய் தத் ப்ரோ. லைக் when I was a child, like since then I'm watching his movies and all. So அவங்கள பார்த்து தான் நாங்க grow up பண்ணோம். So it was an amazing experience and very good, much மோட்டிவேஷன் ஐ கேன் சே. அந்த பேச்சு கேட்டு எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் வந்துடுச்சு. நான் இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் பண்ணணும் எனக்கு அப்படியே. ஸோ பென் அதுக்கப்புறமா வந்து ஸோ ஹெச்கே வந்ததுக்கு அப்புறமா தான் கல்லி பாய் அப்படின்னு ஒரு மூவியே வந்து வந்தது. ஸோ ஏன் அந்த படத்துல உங்களோட ஃபியூச்சரிங் இல்லை? ஏன்னா at the time Gully Boy was going to start, the shoot of Gully Boy start பண்ண முச்சு ஹெச்கேக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது எனக்கு ஃபோன் வந்துடுச்சு, கலி பாயில் இருந்து இவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்படி மூவி பண்ண போகிறோம், ஹிப்ஹாப் மேலே, ரேப் மேலே. ஸோ மும்பைலேருந்து நிறைய ரேப்பர்ஸை எடுக்கிறோம், நாங்கள் தாராவிலேருந்து ஸ்பெஷலி நிறைய ரேப்பர்ஸ், டான்சர்ஸ் எல்லாரும் எடுக்கிறோம். வி வாண்ட் யூ ஆல்சோ டு பி இன் த மூவி. நான் சொன்னேன், ஓகே நோ ப்ராப்ளம். மூவிக்கு பிளான் என்னது, சீன் என்னது, வேற என்னோட ரோல் கேரக்டர் என்னது, பட்ஜெட் என்னது. ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ரோல் கொஞ்சம் சின்ன ரோல் அப்படி எப்படி. நான் சொன்னேன், ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ரோல் இஸ் ரோல். இன்னும் ரோல் நான் பண்ணல, கேரக்டர் எனக்கு ஏதாச்சும் இருக்குல்ல, நோ ப்ராப்ளம், ஐ வில் கிவ் மை பெஸ்ட். ஆனா பட்ஜெட் நான் கேட்டேன்னா அவங்க ரொம்ப கம்மியா பட்ஜெட் சொன்னாங்க. வேற அந்த மூவில என்ன பார்த்து போனா பாலிடிக்ஸ் நிறைய இருந்துச்சு, இன்னர் பாலிடிக்ஸ், which most of the people don't know about. Only few people knows about this kind of politics happening in the, like, you know, அது லைக் ஆர்டிஸ்ட் பாலிடிக்ஸ் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருந்துச்சு. பட்ஜெட் கூட அவங்க லோவா கம்மியா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக நான் சொன்னேன் கி ஓகே, ஐ வில் நாட் டூ திஸ் மூவி, இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் மூவி. இட் இஸ் மும்பை ஏரியால இருக்க ராப்பர்ஸோடைய பிரச்சனையா இல்ல தாராவி ராப்பர்ஸா? பேசிக்கலி சொல்லலாமா? Usually எப்படின்னா every artist most of the artists want themselves to be in any project. So there is some kind of jealousy, hatred, தமிழ்ல என்ன சொல்லுவோம், jealousy, hatred, greediness சொல்லலாம், selfishness சொல்லலாம். ஸோ சில ஆர்டிஸ்ட்க்கு அது இருக்கு உள்ள. ஸோ அதை பற்றி நான் அங்கே ஸ்மெல் பண்ணேன், அதுக்கு இங்கே இது இருக்குது, அந்த சென்ஸை வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக நான் சொன்னேன், ஓகே இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே அவே. ஆல்ரெடி தேர் ஆர் 50-100 rappers, 50-100 dancers, 50-100 hip-hop artists in that one movie. So I said it's better to be away because I am good with my HK movie. வந்திருக்கு நல்லா யஷ்ராஜ் பேனர், எனக்காக அது போதும். ஓகே, அதனால ஒரு மூவியோட நிறுத்திக்கலாம், எதுக்கு நமக்கு அடுத்த மூவி அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க பென். ஏன்னா போன எபிசோட்லயே நீங்க சொன்னது என்னன்னா, எனக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கு, ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பெரிய ஆஃபர் வந்தாலும் பரவாயில்ல, கலிபான்றது ஒரு பெரிய படமா வந்து ஹிட் ஆனது, எனக்கு அது தேவையில்ல. என்னோட இந்த மூவி இருக்கு, ஹெச்கே மூவி இருக்கு, அதுல என்னோட விஷயங்கள் வந்து அழகா நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது தாண்டி, இந்த பாலிவுட் தாண்டி நீங்க நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரைட்? நீங்க லிரிக் ரைட்டரா, கம்போசரா, அஸ் ஆக்டரா வேற அதுல வந்து இருக்கீங்க. சோ அத பத்தி சொல்லுங்களேன். அந்த பர்கர் கிங் அதுதானே? அதுதான் உங்களோட So நான் நிறைய ஃபேமஸான ஆட், ரைட்? Burger, like I have done more, like so many advertisements. Burger King is one of them. Burger Kingல என்ன ஆயிடுச்சுன்னா, ராத்திரி என்னையே ஃபோன், நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருந்து ராத்திரி 11 o'clock எனக்கு ஃபோன் வந்துடுச்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து. அவங்க சொன்னாங்க, பர்கர் கிங் கம்பெனிக்காக பாட்டி எழுதணும், நீங்க எழுதுறீங்களா? நான் சொன்னேன் சரி ஓகே. ஸோ ராத்திரி 12:30க்கு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு, கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹாலுக்கு நாங்கள் வெளியே வந்தோம். ஸோ அப்போ நான் ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்துருந்தேன், என் கூட என் ஃப்ரெண்ட் இருந்தா, ஒரு ஃப்ரெண்டு, அவன் பீட் பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்னீங்களா? ஆமா பீட் பாக்ஸ். ஸோ
அவன் அப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணேன், நான் ஃபோன் எடுத்து லிரிக்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி என்னைய அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன், அந்த இன்கிரீடியன்ஸ் மேட்டர். ஸோ அந்த இன்கிரீடியன்ஸ்ல டொமேட்டோ, கேபேஜ் இது எல்லாம் இருந்துச்சு. பர்கர் கிங்ல நீங்க இப்போ சாப்பிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு. ஸோ ஆல் தோஸ் இன்கிரீடியன்ஸ் வர் தேர். ஸோ ஐ ஜஸ்ட் ஆட் அ லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் லிஸ்னிங் த பீட் பாக்ஸ் அண்ட் ரிதம் கேம் இன் மை மைண்ட். ஸோ நான் பாட்டு சீக்கிரம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். தக. ஸோ ஒரு 20 மினிட்ஸ்ல அது முடிஞ்சிட்டு 20-25. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள ஃபோன் பண்ணேன், அது லிரிக்ஸ் சென்ட் பண்ணேன் 1 o'clock அரௌண்ட். அவங்க சொன்னாங்க, ப்ரோ இப்படி நீங்க சென்ட் பண்ண புரியாது, கொஞ்சம் ஆடியோல பாடி சென்ட் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே சரி. ஸோ ராத்திரி 1 o'clock நான் என் ஃப்ரெண்டு 2 பேரும் தான், ஃபுல் ஸ்ட்ரீட் எம்டி, எல்லோ ஸ்ட்ரீட் லைட் கீழே நின்றுட்டு நான் செல்ஃபி என் ஃபோன்ல செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் பாடுறேன். அவன் பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தா நான் பாடுறேன். ये चीज है यम्मी कि जुबान बोले प्लीज, जुबान पे ही लगते दिमाग हुआ फ्रीज, क्रीमी सॉस की ऐड, थोड़ा ग्रीन चिली ग्रिल बनाए ग्रेट, ये मस्त वेजीज खा के भरे सबका पेट, टेस्टी क्रिस्पी मंची हाँ जी, खाओ क्रिस्पी वेज किंग एग जूसी की मना को सीमा, अंडा टमाटर फहीता बारी ये पराठा मसाला और मिर्ची, भूख लगी है गुरुजी क्या करूं मैं, मेरा मन हुआ लालची, एक नंबर. सो இப்படி பாடிட்டு நான் சென்ட் பண்ணேன். சோ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், ஏன்னா எனக்கே தெரியும் நீங்க என்ன வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. இட் வாஸ் குட். ஏன்னா வந்து பென் எழுதுற எல்லா பாட்டுக்குமே அவர் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து ஒர்க் அவுட் பண்றாரு. ஸோ அதுதான் வந்து பர்கர் கிங்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா இன்கிரீடியன்ஸை வந்து அதை பிளேஸ் பண்ணி அந்த ரேப்ல அதுக்கப்புறமா இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா முடிச்சிருக்காரு. அதுதான் வந்து பர்கர் கிங் வந்து ஒரு ஹுக்கா இருந்திருக்கும். பர்கர் கிங் அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், என்னன்னா ஒரு தாராவி பையனுக்கு வந்து ஒரு பில்போர்டு அந்த இடத்துலயே தாராவிலே பெரிய பில்போர்டு. இது வந்து மீதி எந்த ரேப்பருக்கும் நடந்திருக்கா எனக்கு தெரியல, நானும் ரிசர்ச் பண்ணல. பட் உங்களுக்கு வந்து அந்த பில்போர்டு வச்சதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ பேசிக்லி 2022ல என்ன ஆயிடுச்சுன்னா, இனிய ஃபோன் 23ல எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆக்கோ இந்தியா, ஆக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க சொன்னாங்க ஆட் பண்றோம் நாங்கள், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபோன் பண்ணாங்க. ஸோ நான் போனேன் அங்கே ஷூட்டுக்காக. ஷூட் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இதுக்கு பிரிண்ட் ஷூட் பில்போர்டு அப்படி பண்ணுவோம், ஆனால் நான் அவ்வளோ I didn't care so much. Like I was into like something. So I was planning for I was gone to a mountain for 1 month to spend some good time alone away from city and all. So நான் அங்க போயிருந்தேன். ஸோ அங்க லைக் ஆஃப்டர் 7 days நான் அங்கே மவுண்டன்ல தான் இருந்தேன். 7 daysக்கு அப்புறம் ஃபோன் வந்துடுச்சு. எல்லாரும் ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் என்ன ஐடியா எல்லாரும் இப்படி பண்றாங்க. போயிட்டு பார்த்தேன்னா ஓப்பன் பண்ணி, ஸோ என் ஃபேஸ் இருக்கு அந்த பெரிய பில்போர்ட்ல. ஸோ அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஏ ப்ரோ உன்னோட ஃபேஸ் பாரு, நீ 50 feet பெரிய 50-60 feet ஹோல்டிங் இருக்கு பில்போர்டு. மும்பைல காட்கூப்பர் ஏரியா, வேற சில டிஃப்ரெண்ட் ஏரியால வேற டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் இருக்கு பெரிய அதுல. ஸோ எல்லாம் லைக் இன் ஆல் பிளேசஸ் தே வேர் லைக் தே ஷோட் திஸ் ஆட் ஆக்கோ இந்தியா தாராவிகா வெல்கம் சேஞ்ச்னு அப்படி எழுதிருக்கு. ப்ரோ அந்த பெரிய ஒரு பில்போர்டு வந்து அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு நம்ம தாராவில சின்ன பையனா இருந்தோம், இப்ப தாராவியே நம்ம வந்து ரெஃபரன்ஸ்டேட் பண்றோம். ஐ மீன் தாராவிக்கே நம்ம தான் வந்து அட்ரஸா மாறுறோம் அப்படின்றது வந்து எப்படி இருந்தது? ஏன்னா பில்போர்டுன்றது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பிராண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ நீங்க அதுல வந்து வந்தது எப்படி இருந்தது? So it was very much like it was an amazing feeling for me. எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. Like I was like I really wanted to put Dharavi into the map already. Like many people have done that, but still I like in Hichki also நான் அதை ட்ரை பண்ணேன். நான் செட்ல ராணி முகர்ஜி மேம்க்கு நான் டெய்லி சொல்வேன், ஐ எம் ஃப்ரம் தாராவி, நீங்க லைக் கம் டு தாராவி, நீங்க எப்போ டைம் கிடைச்சுன்னா நீங்க தாராவி வாங்க. ஸோ அப்படி எல்லாம். ஸோ ஏன்னா தாராவி இஸ் த பிளேஸ் வேர் ஐ எம் born, where I am grown up, and Dharavi is what has made MC Ben. Before MC Ben, I am Benjamin Youngle. And Dharavi and rap and hip hop is the thing which made me MC Ben. So I want to give it back to Dharavi, to give it back to my community, my people, என் family, என் friends, என் community அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நான் தாராவி பேர் எல்லாம் as much as possible I try to
like take Dharavi from like underground to commercial. கமர்ஷியல். That's my tagline, from underground to commercial. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த வந்த ரூட்ஸை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ஃபாலோயிங் வந்து உங்ககிட்டயும் நிறைய நான் பார்க்குறேன். ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ரூட்ஸை மறக்க கூடாது. ஏன்னா அந்த ரூட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த ரூட்ஸை வந்து இன்னும் பெருசாவே வந்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாராவி பேரு MC பென்னுக்கு அப்புறமா ஒரு பெரிய அந்த பில்போர்டு கிட்ட வரும்போது அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தாங்க அந்த ஹைவேஸ்ல பார்த்து, ஓ தாராவி எழுதிருக்கு, இவன் யாரு இப்போ ஆர்டிஸ்ட் தெரியுது, அப்படி நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அந்த ஆட் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட். ஓகே, சரி. அந்த ஹசல் அந்த ஷோ அதுக்காக நீங்க பண்ண அந்த ரேப் போர்ஷன் ஏன் அதுல இல்ல, அதையும் நீங்க சொல்லிடுங்க. சீசன் 1ல ஏன் நீங்க இல்ல? சோ ஏன்னா நீங்க அதுக்கு ப்ரோமோலாம் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க, ராப் எழுதி கொடுத்திருக்கீங்க அதுக்காக. இட் இஸ் which is very very famous, right? Right. So like once again எனக்கு ஃபோன் வந்துடுச்சு, அசலுக்காக எப்படி ஆட் ப்ரோமோஸ் பண்ணணும், மூணு ப்ரோமோஸ் பண்ணணும். ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கை டு டூ ப்ரோமோஸ் ஃபார் தெம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பண்ணேன், ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணேன், செகண்ட் வீடியோ பண்ணேன், தேர்ட் வீடியோ பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை பார்த்து தான் எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ மெனி பீப்புள் ஸ்டார்டட் லைக் த தேர்ட் ஆட் விச் ஐ டிட் ஃபார் அசல். அந்த மூணாவது ஆட்ல நான் நியூக்ளியர் பாய்னா நியூக்ளியர் பிரதர், வேற ரஃப்தார் பாய், ராஜகுமாரி, ஸோ நாங்க 4 பேர் எல்லாரும் இருந்தாங்க அந்த ஆட்ல. ஸோ அந்த ஆட் பார்த்து எல்லாரும் என்ன like people started thinking that I am a judge of that show, இல்லைன்னா நான் ஹோஸ்ட் பண்றேன் அந்த ஷோ. ஸோ எங்க four of us, they started tagging 4 of us on Instagram and on social media. People started DMing me. ஸோ அவங்க எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வரணும் சார் அசல்ல, எப்படி பண்ணணும், எங்களுக்கு வரணும், ஆமா ப்ளீஸ் எங்களை சான்ஸ் கொடுங்க. நான் ரேப்பர் ஃப்ரம் நார்த் காஷ்மீர்ல இருந்து, வேற சண்டிகர், ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து பீப்புள் மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்றேன், ப்ளீஸ் கோ டவுன்லோட் வூட் ஆப், கோ தேர் அண்ட் திஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் திஸ் பிளேஸ். ஸோ நான் தக்காச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ட். Like everyone is texting and I'm always telling them do this. So after that what happened, they like people started questioning me ki will you be a participant in that? And I didn't want to be a participant in that because like everybody has their own choice. So it was like my choice was ki I don't want to be a participant. If they even now like still like it's been 3 season now. So the 4th season இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த 4th சீசன்ல கூட நான் ஆஸ் அ பார்ட்டிசிபென்ட் போல, எனக்கு கண்டெஸ்டன்ட் வேற பார்ட்டிசிபென்ட் வேற லைக் அப்படி போனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஆனா கெஸ்ட மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் ஹைப் கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணதுக்கு கூப்பிட்டுனா நான் கண்டிப்பா போவேன். ஓகே பென், நீங்க எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து சேம் கெப்பாசிட்டி ஆஃப் எனர்ஜி வச்சிருக்காங்க, அதுல வந்து எனக்கு காம்படிட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான். என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாரு? which one is all around worldwide பார்த்து போனா சரி. So basically worldwide எனக்கு Immortal Technique ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு, B.O.B ஆர்டிஸ்ட் இருக்கு, வேற டுபாக், எமினம், இவங்க எல்லாரும் லெஜெண்டரி ரேப்பர்ஸ், கிரேட் ரேப்பர்ஸ். ஸோ அவங்க எல்லாம் பிடிப்பு, லைக் ஐ லவ் தெம், லைக் யூனோ. ஆனா இங்க மும்பைல பார்த்து போனா அந்த பிளேஸ் வேற ஐ ஸ்டே மும்பைல. ஸோ அங்க ஸ்வதேசின்னு ஒரு க்ரூ இருக்கு, ஸ்வதேசி சூப்பரா பாடுறாங்க அவங்க. வேற என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வேற கலைவாணன் ஆர்ட்ஸ் லாட்னு ஒரு என் ஃப்ரெண்ட் இருக்கு, தமிழ் ராப்பர், அவனு சூப்பர் கிரேசி. வேற டோப்படெலிக்ஸ் இருக்கு இங்க மும்பைல, டோப்படெலிக்ஸ் அவங்க சூப்பர் கிரேசி. வேற தமிழ்நாட்டுல பார்த்து போனா மதுரை சோல்ஜர், வேற நம்ம ஹிப்ஹாப் தமிழா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட், என் வெரி குட் ஃப்ரெண்ட் நிகவித்ரன் அண்ட் திஸ் ஹோல் க்ரூ டூட்ஸ் இன் மெட்ராஸ், கிரேசி பசங்க எல்லாரும். ஸோ லைக் யா ஐ லவ் திஸ் ஆல். மும்பைக்கும் சென்னைக்கும் அந்த சீன் டிஃபரெண்ட் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க ஹிப்ஹாப்ல? சென்னை சீன்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் ரெண்டு ஏரியால இருக்கு. மும்பைல கூட இருக்கு, சென்னையில கூட இருக்கு. ரொம்ப டேலண்டட், சூப்பர் டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஆனா சென்னையில லைக் மும்பைல எப்படின்னா, மும்பைல பார்த்து போனா மும்பைல சான்ஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. யூனோ பாலிவுட் இருக்கு, அங்க அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அங்க ஷோஸ் இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, சைஃபர் இருக்கு. அங்க நிறைய சான்ஸ் ஆர்டிஸ்ட்காக அவங்களோட டேலண்ட் ஷோ பண்றதுக்கு. ஆனா சென்னையில பார்த்து போனா அவ்வளோ சான்ஸ், வாட் ஐ ஃபீல்
எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா நான் ஃபீல் பண்றேன் அவ்வளோ ஸ்டேஜஸ் கிடையாது சென்னையில கம்பேர்ட் டு மும்பை. மும்பை இஸ் கால்ட் as the ட்ரீம் சிட்டி, இந்த பாலிவுட் பிளேஸ் அண்ட் ஆல் திஸ். ஸோ அங்க நிறைய சான்ஸ் ரேப்பர்ஸ்க்காக அங்க டேலண்ட் காட்டுறதுக்கு. ஆனா இங்க அப்படி அவ்வளோ கிடையாது. ஸோ அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் இங்க நிறைய ஆர்டிஸ்ட பார்த்துருக்கேன். சூப்பர் கிரேசி, சோ டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு லிரிக்ஸ், அவங்களுக்கு ரைம்ஸ், அவங்களுக்கு ஃப்ளோ, அந்த ரிதம், லைக் சூப்பர் கிரேசி. ஓகே பென், எனக்கு இன்னொன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது நம்ம சம்மந்தப்பட்டே ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ரேப் ஆர்டிஸ்ட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அப்ரோச் பண்ணோம்னா சின்ன எதனா டிப்ஸ் எதனா இருக்கா? ஸோ இந்த சேம் டிப்ஸ் நான் மும்பைல கூட ஆர்டிஸ்ட் சொல்றேன். அது சேம் டிப்ஸ் நான் இங்க கூட சொல்லலாம். keep writing your songs, keep doing your songs and putting reels and shorts. Utilize these platforms. These are for our benefits only. Like if artist reels போட்டாங்க இல்லைன்னா ஷார்ட்ஸ் போட்டு இருந்ததுன்னா we don't know who is watching from where. யாரு எங்க இருந்து பாக்குறாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம வேலை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். someday or someone will come and we'll get the chance, and that's how you can get into industry, you can get into mainstream, you can get into international as so well. Hard work போட்டுட்டே இருங்க அப்படினு சொல்றாங்க. சில ஆர்டிஸ்ட் என்ன பாட்டு எழுதிட்டு அவங்க like they keep it with themselves only. They think one day I will put it in a very big banner and very big thing, and that happens once in a blue moon. Like ஓகே பென், அந்த எம்டிவி ஹசல் அதுக்காக நீங்க ப்ரோமோ சாங்ஸ் எல்லாம் பண்ணீங்களா? அதை நம்ம பாதியிலே விட்டுட்டோம். ஆக்சுவலா அதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ அந்த ப்ரோமோ சாங்ஸ்ல 3 பண்ணீங்க. ஸோ அதுல which one is favorite? First one, the very first ad I did for them. It's like the very first promo. So அது எப்படின்னா அந்த பாட்டு நான் few lines चल रहा है. ஆமா, few lines பாடுங்க. So लेके चलूं मेरे साथ तुम्हें गलियों में, जहां नाता हिप हॉप कुछ सदी पहले, जब से आया मैंने दिल से अपनाया, बदलाव आने लगा मेरे सोचने के तरीके में, 5 तत्व जैसे 5 उंगलियां, उनमें से मैंने देखो ज्ञान को है चुन लिया, करूं मैं MC नाम मेरा MC बेन देसी, अंदाज में करूं हिप हॉप को रिप्रेजेंट, सुनता ओल्ड स्कूल का जाम फ्रॉम द 90s, लिखता जो लगता मन में करता उसमें राइम भी, मिला कुछ मौका मिली मुझे पहचान भी, जो ना देते थे नंबर वो देते अपना टाइम भी, हिप हॉप ऐसा ही चीज ना करो इसका नाम खराब, गलत ज्ञान ना तो पीकर चरस गांजा शराब, सच्चा कलाकार गलत दे उठती आवाज, उम्मीद करता हूँ कि समझ गए होंगे आप. யா MC Ben சூப்பர் சூப்பர். செமையா இருக்கு. அந்த ஒரு ஜோஸ் இருக்குல்ல, அது உங்க இதுல வந்து அதிகமா இருக்கு. சோ சரி, இந்த பாட்டு என்ன மீனிங் அது சொல்லுங்களேன். Basically it's all about the area I live where Dharavi, அங்க hip hop like earlier there was no hip hop like few years back, 10 years back, 10 years back basically. நான் பாட்டு எழுதுனேன் 2019ல. ஸோ அப்போ இருந்து பார்த்து போனா 10-15 இயர்ஸ் முன்னாடி அதுக்கு ஹிப்ஹாப் கிடையாது அங்க. ஸோ ஹிப்ஹாப் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஐ அடாப்டட் ஹிப்ஹாப், ஐ அக்செப்டட் ஹிப்ஹாப், அண்ட் ஹிப்ஹாப் சேஞ்ச்டு மீ. ஹவ் த வே ஹிப்ஹாப் சேஞ்ச்டு மீ, ஹவ் ஐ சி ஹிப்ஹாப் as a very good thing, and how hip hop can reflect on lives of people. அது பத்தி இருக்கு. வேற ட்ரக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, அது எல்லாம் விட்டுட்டு ஆர்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இது எல்லாம் லைன்ஸ் பேசிக்கலி. ஓகே ஓகே, அந்த எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து அது சொல்லுங்களேன். ஹிப் ஹாப் பேசிக்கலி ஹிப் ஹாப்ல 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. One is DJing, the second one is graffiti, third one one is MCing, rapping and MCing, and fourth is breaking, b-boying, break dance நம்ம சொல்லுவோம். And the last element is knowledge. So knowledge is the most important element. Like you can be a rapper, MC, you can be a breaker, dancer or breaker, you can be a DJ or graffiti, but you need to have the knowledge of hip hop. So knowledge is the very main element in hip hop. Okay, Ben. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ராப் பாடுனீங்க. ஆனா which one my favorite? அந்த செகண்ட் ஒன். ஏன்னா நீங்க அந்த பெட்ல படுத்துக்கிட்டு ஏன்னா ஆக்டிங் அந்த காமெடி எலிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. அது ஒரு காமெடி சாங் தானே. ஓகே, அது கைண்ட் ஆஃப் காமெடி எனக்காகவும் சோ ஆடியன்ஸ்க்காகவும் பாடலாம். சோ லைக் நான் பெட் மேல இருக்கேன் அப்படி பாடுறேன். बीमारी और गरीबी में नहीं ये ज्यादा फर्क, अस्पताल के चक्कर में पैसे होते खर्च, खूबसूरत या की डॉक्टर है और परी जैसी नर्स, मन करेगी मैं करूँ कुछ और जाओ सीधे नर्क, आखिरी वक्त में झूठी कसम नहीं खाऊंगा, सारे मेरे कांड और यादें छोड़ जाऊंगा, तेरे से झगड़े करके मैं और नहीं सताऊंगा, मेरी मम्मी को बोलना कि मैं वापस नहीं आऊंगा. அப்படி நீங்க படுத்துறீங்க. அப்புறம் நர்ஸ் வருவாங்களா? இல்ல அதுக்கப்புறம் அவ இப்படி தட்டுறா. அதுக்கப்புறம் நான் லைக் ஐ கெட் அப் அண்ட் சே मेरे जायदाद वायदाद कपड़े वपड़े मेरे झोपड़े रोकड़े सब तू रख ले, मुझसे गोरा कोई बंदा देख शादी तू कर ले, मेरी याद में अपने गोद तू भर ले. அப்போ சிஸ்டர் வருவாங்க. சிஸ்டர், மிஸ்டர் வாக்மாரே யூ ஆர் சிக் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ல சிஸ்டர் திஸ் பீட் இஸ் சிக். அந்த இதுக்காக தான் நான் வெயிட்டிங். சோ அதுதான். சரி ஓகே பென்,
நிறைய ஹிந்தி ஹிப்ஹாப் கேட்டோம், ஐ மீன் Right. ராப்பிங் கேட்டோம். Hmm. ஸோ எனக்கு என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தமிழ் ட்ரை Okay. பண்ணலாமா தமிழ் ராப்பிங்? Tamil rap. யா Like I keep listening to Tamil raps. The people I told na their Yeah, names. yeah. So நான் அவங்க எல்லாருக்கும் பாட்டு கேட்டிருப்பேன். ஆனா ஒரு few 2-3 லைன்ஸ் சொல்ல போனா அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டா அந்த பாட்டு இருந்துச்சு. ஓகே சென்னை சிட்டி கேங்ஸ்டா அந்த பாட்டுல ஒரு 2 லைன்ஸ் இப்போ ஞாபகம் வருது. ஸோ அது ஐ கேன் சிங் ஓகே தட். ஓகே அது பாட்டு. ஓகே ஓகே நம்ம மட்ராசி இதில் இருந்த மோதி பரதேசி உண்மையான நட்புக்கு விசுவாசி. இது சென்னை சிட்டி நாங்க சின்ன பசங்க மச்சி லைக் ஐ ரிமெம்பர் a lot of song பட் ஆனா தமிழ்ல டக்குன்னு. பாட்டு போனா ஆமா ஆமா ஓகே ஆமா ஓகே ஓகே